நமது ஜெபம் டிவியில் abundant life. Is that face is bringing heaven down? Is that face is bringing heavenly deeds? Is your face, உங்கள் முகங்கள் பரலோகத்தின் கிரியைகளை கொண்டு வருகிறதா? நீங்க ஆண்டவர் சொல்ற 9வது மாசம் உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல உங்கள் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற போகிறார். செப்டம்பர் நீங்க எங்க போனாலும் the atmosphere of God. You go to your office, you go to your house, you go to wherever you want to go. Wherever you go, you carry the atmosphere of God that will shift the changes. Every Wednesday, Abundant Life program at 7 p.m. Only on Jabam TV. கடந்த 8 மாதங்கள் தேவன் நம்மை காப்பாற்றி இருக்கிறார், நம்மை சுமந்து இருக்கிறார், நம்மை நடத்தி இருக்கிறார். Every moment is a miracle. ஒவ்வொரு நொடிகளும் அற்புதம் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Every moment is a miracle in our life. So தொடர்ந்து இந்த 9வது மாதம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஆச்சரியமான காரியங்களை செய்து முடிப்பார். நல்ல ஒரு ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, get ready. சொல்லுங்க, get ready. சொல்லுங்க, get ready. Hallelujah. So in the 9, 10, 11 and 12, it's a very important month for you. Amen. தேவன் சொன்ன அனைத்து வாக்குத்தத்தங்களும் ப்ராமிசஸும் ஆக்ஸலரேட் பண்ணி எக்ஸலண்டா இந்த வருஷம் அதை முடிக்க செய்வார் தேவன். நல்ல ஒரு ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம் மாதத்தின் தீர்க்கதரிசனமான வசனத்தை. ஏசாயாவின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1, 2 வாசிப்போம். The book of Isaiah chapter 60 verse 1 and 2. வாசிங்க. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும். சொல்லுங்களேன், ஆனாலும். சொல்லுங்க, ஆனாலும். சொல்லுங்க, ஆனாலும். சொல்லுங்க, ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அது மாத்திரமல்ல, அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். A louder amen. Arise and shine, for the light has come, and all the glory of the Lord is risen upon thee. For behold, the darkness shall cover the earth, and the gross darkness over the people. But the Lord shall rise upon thee, and his glory shall be seen upon you. A louder amen. Hallelujah. சொல்லுங்க, கர்த்தர் உதிப்பார். சொல்லுங்க, கர்த்தர் உதிப்பார். Hallelujah. Arise and shine. Arise and shine. Why you need to arise and shine? Because the glory is shining upon you. And second, the verse say, காரிருள் வரலாம், மேகங்கள் மூடலாம், ஆனாலும். சொல்லுங்க, ஆனாலும். சொல்லுங்க, but. சொல்லுங்க, but the Lord shall rise upon thee, and his glory shall be seen upon thee. அப்ப ரெண்டு வாட்டி ஒன்னு, கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அப்படின்னா இந்த மாசம் என்ன டாபிக் ஒன்று தேவன் பேசுறாருன்னா, இந்த மாசம் it will be a supernatural atmosphere. ஹல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூழல்கள் உருவாகிற சீசன் செப்டம்பரா இருக்கும். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. சூப்பர்நேச்சுரல் அட்மாஸ்பியர். உங்கள் சூழ்நிலைகள் அசாத்தியமாய் மாற்றப்படுகிற ஒரு சீசன். 9th month is a season where God changes your atmosphere. Hallelujah. உங்கள் சூழல்கள் மாற்றப்படும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் குறித்து தியானித்துட்டே வந்தோம். மறுரூபத்துக்கு அப்புறம் அசாத்தியமான சூழ்நிலை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க, மறுரூபம். அதற்கு அப்புறம் சொல்லுங்க, அதற்கு அப்புறம் அசாத்தியமான சூழ்நிலைகள். After transformation, there is supernatural atmosphere. How many of you know an atmosphere is very important for all good events? Amen. If the atmosphere is not right, things will not set right. ஒரு சூழ்நிலை சரியாக இருந்தால் மாத்திரமே நன்மைகள் வரும்.
சூழ்நிலை சரியில்லை என்று சொன்னால் நன்மைகள் வருவது கொஞ்சம் கடினம். That's why we always, when we talk, we say, I don't know what is the சூழ்நிலை now. I don't know what is the current scenario now. I don't know what is the current situation, atmosphere now. Because for every good things to build, you need atmosphere. Amen வரல. எல்லா நல்ல காரியங்களுக்கும் துவங்க வேண்டும் என்று சொன்னால் நல்ல சூழ்நிலை அவசியம். Sometimes we think atmosphere comes from heaven. Yes, it comes from heaven through you. Amen. பரலோகத்திலிருந்து நல்ல சூழ்நிலை வருமா? பரலோகத்திலிருந்து வருகிறது, ஆனால் உங்கள் மூலமாய் தான் அது தோன்றும். Amen. If God wants to do something in this world, without the man, God cannot do it. Hello. தேவன் ஏதாகிலும் இந்த பூமியில செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த மனுஷன் இல்லாமல் தேவன் அதை செய்ய மாட்டார். இந்த மனுஷனுக்கு தேவன் இல்லாமல் எப்படி வாழ்க்கை இல்லையோ, அவர் பிள்ளை இல்லாமல் அவருக்கும் வாழ்க்கை இல்லை. ஆமென் வரலையே. If something has to be activated, God has to touch your life to bring the atmosphere of heaven. How many of you know heavenly atmosphere comes from you? புரியலையா? பரலோகத்தின் சூழ்நிலை உங்களால் மாத்திரமே வெளிவரும். பக்கத்தில் இருக்க மூஞ்ச டக்குன்னு பாருங்க, பார்க்கலாம் அந்த மூஞ்சி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆமென். Is that face is bringing heaven down? Is that face is bringing heavenly deeds? Is your face, உங்கள் முகங்கள் பரலோகத்தின் கிரியைகளை கொண்டு வருகிறதா? நீங்க ஆண்டவர் சொல்ற 9வது மாசம் உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல, உங்கள் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற போகிறார். அதாவது பரலோகத்தின் சூழ்நிலைகளை உங்கள் மூலமாய் தேவன் வெளிப்படுத்துவார். ஆமென். See, still church is praying, God, every month I need a miracle. ஆமாவா இல்லையா? நானும் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். But God says, it's enough that you're praying for miracle. It's enough that you're waiting for something to happen. It's a time you will carry the heavenly glory. Arise and shine, for the glory of God is shining upon you. அவர் உண்மையில் உதிப்பார் அப்படின்ற இன்னொரு அர்த்தம் என்னன்னா, the atmosphere will cover your life. நான் இந்த சொன்ன மீட்டிங்ல, நீங்க ஹெவன்லி பீயிங் என்றதை நம்பினாதான் உங்க வாழ்க்கையில் அசாத்தியமான சூழ்நிலைகள் வரும். ஆமீன் வரலையே. அதாவது நீங்க அம்மா வயிற்றுல பிறந்திருக்கலாம், ஆனா நீங்க மேனுஃபேக்சர் இன் ஹெவன். எத்தனை பேர் சொல்றது புரியுது? ஐயா வெளியே இருக்கிறவங்க எப்படி எனக்கு தெரியாதியா? ஆனால் பைபிள் சொல்றது, நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். You're chosen, you're separated, you're called. Why God says? Because you are manufactured in the image of God. That means you are a heavenly being. நம்மள நம்புறோம், இனிமே தான் பரலோகத்துக்கு மெம்பர்ஷிப் வாங்கணும், அதுக்கு தான் சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன். You ask people, why do you go to church? Because I need to buy some membership in the church for my cemetery and for the wedding. And then I need membership in heaven, where last seat இருந்தா கூட பரவாயில்ல. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் கடைசியில் ஒரு சீட் இருக்கும் பரலோகத்துல, அந்த கடைசி சீட்ல கர்ச்சீஃபை போட்டு வச்சா கடவுள் நம்மளை எப்படியாவது கொண்டு போய் கடைசி சீட்ல உட்கார வச்சிருவார். பரலோகத்துல கடைசி சீட், ஃப்ரண்ட் சீட்லாம் கிடையாது. இட் இஸ் ரெலம். அங்க யார் கோடிக்கணக்கான பேர் நின்றாலும் நீங்க அவர் முகத்தை மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. There is no rows, there is no arrangements. You can only see the face of God. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? How many of you can feel the presence of God? You need to believe you're the heavenly being. நீங்கள் பரலோகத்தால் உருவாக்கப்பட்டவர்கள். இனிமே தான் பரலோகத்தில் மெம்பர்ஷிப் கார்டெலாம் வாங்க தேவை. பரலோகத்துல தான் நான் வந்தேனே. சில பேருக்கு என்னையா போங்கய்யா, நான் பரலோகத்துக்கு போனேன்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயா, மற்றவங்களுக்கு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு கர்த்தர் சொன்னார். என் பைபிளில் எப்படி போட்டிருக்குன்னா, நீ தேவனுடைய சாயலால் படைக்கப்பட்டிருக்கிறாய். அப்பனா நான் எங்க இருந்து வரேன்? எங்க அம்மாவுக்கே தெரியாதா என் பேர் என்னன்னா எங்க அப்பாவுக்கு தெரியுமா? அடுத்து வர 15 தலைமுறை என்ன செய்யும்னு அவருக்கு தெரியும். உங்க பிரேயர் ரிக்வெஸ்ட் தெரியாதா? உன் கஷ்டம் தெரியாதா? கர்த்தர் சொல்றார், God, I know all your generation men. You know today
Is Pastor Ben, you know, after 15th generation, how many prophets are going to rise up from this generation? Today is Ayya Godwin. From there, how many generations will serve the Lord? Today is Sister Nithya. அவங்க வாழ்க்கையிலிருந்து, அவங்க பிள்ளைங்களுடைய லைஃப்ல இருந்து எத்தனை தலைமுறைகள் கர்த்தரை ஆராதிக்கும் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நான் சொல்றது ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? வேற எங்கன்னா சொல்லியிருந்தா சேரத்துக்கு ஓடுவானுங்க. So sad. We are just thinking September 1, at least God will do something in my life. September 1 ஆவது கொஞ்சம் அப்படி எட்டி பார்த்தாருனா நான் அப்படி ஓடிடுவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ யார் என்பதை நீ பிறக்கும் முன்னே நான் அறிந்திருக்கிறேன். இப்போ சொல்லுங்க, you are a heavenly being or not? You are manufactured from heaven. நம்மலாம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம். நல்லா புரிஞ்சுங்க. அதை தான் அடிக்கடி பிரசங்கத்தை சொல்லுவாங்க, நீங்கள் உலகத்துக்குரியவர் கிடையாது, நீங்கள் உலகத்துக்குரியவர் கிடையாது. ஆனால் நீங்கள் பேட்டர்ன் ஆயிடுச்சுன்னா, மிஷனோட உலகத்தில் ஆண்டவர் ஒரு விஷனோட அனுப்புகிறார். இங்கே வந்தாங்க நிறைய பேர் உலகத்துடைய பேட்டர்னோட ஒத்து போயிட்டாங்க. Many people have chosen the pattern of the world. They have forgotten their heavenly being. That's why I said yesterday, you can shake the church, you can shake the worship time, but if you're not in Christ, you can't shake heaven. Amen. நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? தேவனுக்குள் நான் யார் என்பதை நான் அறியாமல் இருந்தால் நான் சபையை அசிச்சிடலாம், ஆராதனை ஒரு குழுக்கு குலுக்கிடலாம், இன்னைக்கு பரலோகம் ஒன்றும் செய்யாது. Kingdom principality is different. Hallelujah. So முதல் காரியம், you need to understand you are a heavenly being. நீங்க heavenly being நம்பினாதான் உங்க சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார் என்பதை நீங்க நம்புவீங்க. I'm telling you, you will carry an atmosphere that will shift the time and seasons. ராமன் சொல்ல மாட்டீங்களா? ஏங்க சில பேர் சொல்றான், ஐயோ இவன் வந்தாலே தலைவலி சொல்லுவோமா இல்லையா? இவன் வந்தாலே பிரச்சனை, என்னத்தை ஏழரையை கூட்டிட்டு வந்துக்கிறான்னு தெரியல. சம் பீப்புளுக்கு ஒரு பவர் இருக்கு, அவன் வந்தாலே பிரச்சனை வரும். நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்களா? ஐயோ இன்னைக்கு என்னான்னு தெரியலையே, சரி ரெடி ஆயிடும், இவன் ஏதோ ஒன்று பண்ணதான் போறான். ஏன்? அவன்கிட்ட ஒரு வல்லமை இருக்கு சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு. பிசாசிடத்தில் ஒரு வல்லமை இருக்கிறது, மனுஷ இடத்துல ஒரு வல்லமை இருக்கு. அவன் வல்லமெல்லாம் இந்த சூழலை மாற்றுகிறது. மந்திரவாதி கிட்ட ஒரு வல்லமை இருக்கு. A witchcraft man, you know, he has a power. With 10 rupees lemon, 10 ரூபாய் லெமன் வச்சு என்ன பண்றான்? மந்திரத்தை புழிஞ்சிடலாம். செத்து போன கோழியை வச்சு நம்ம பிரியாணி செஞ்சா அவன் என்ன பண்றான்? அவன் ஒரு மந்திரம் பண்றான். ஆனா அங்க மாறுது பாருங்களேன். அப்போ இவனுங்களுக்கே இவ்வளோ வல்லம் இருக்கே, நான் பரலோகத்திலிருந்து படைக்கப்பட்டவன் என்பதை நான் நம்பினால் என் மீது தேவன் வைத்திருக்கிற மகிமை, அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். That means I carry the atmosphere of God. September, நீங்க எங்க போனால் the atmosphere of God. You go to your office, you go to your house, you go to wherever you want to go. Wherever you go, you carry the atmosphere of God that will shift the changes. You will gear up. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? நீர் வந்தால் பாடுறீங்களா? இப்ப ஆர்டர் பாடு, நீ வந்தா இங்க சூழ்நிலை மாறணுமே. அவர் நம்மளை பார்த்து பாருங்க. அங்க யாராவது முடியாதது என்று சொன்னால் நீ போய் சாத்தியம் ஆக்கணுமே. எப்படி இருக்குது பாருங்க. அவர் நம்மளை பார்த்து பாடுறார். நம்ம வேணா தலைக்கு மேல பிரச்சனை, செப்டம்பர் 1 ஏதாவது ஒண்ணு செஞ்சிருங்க போதும். அதான் ஆண்டவர் சொல்றார், இதான் என் பிரச்சனை ஓன்ட்ட. டியர் சர்ச், நீங்க போனா கர்த்தர் வருவார். நீங்க அவரை சுமக்கணும். செப்டம்பர் மாசம் என்ன பாஸ்டர் நடக்க போகுது? அவரை சுமந்துகிட்டு போவீங்க. ஹல்லேலூயா. அவரை சுமப்பீங்க. ஆபீஸ்ல காண்டா பார்த்தவெல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமா பார்ப்பான். என்னடா அது
உன்னை திட்டணும்னு வரேன், ஆனா என் வாயை யாரோ கண்ட்ரோல் பண்றாங்க. உன்னை ஏதாவது ஒன்று செய்யணும்னு உங்க எதிரிகள்லாம் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் வாய்களை குழப்பி போடுவார், வாய்களை கட்டி போடுவார். God will shut the people's mouth. God will shut the doors of enemy because you carry the atmosphere of Jesus. அதுக்கு you need to believe you are a heavenly being. ஏலியன்ஸ் கதெல்லாம் கேட்டிருக்கீங்களா? ஏலியன்ஸ் என்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அப்படின்னு என்ன, வேறு கிரகத்து அவங்களுக்கு ஆண்டனாலாம் வச்ச மாதிரி ஒரு பிக்சர்லாம் இருக்கு. ஆக்சுவலி நீங்களும் நானும் இந்த உலகத்தில் கொஞ்சம் அப்படிதான். வேறு மண்டலத்தின் வாசிகள் பூமியை ஆட்கொள்ளுகிறார்கள். நான் சொல்றது புரியுதுங்களா? People who belong to heaven, they come to earth to have the dominion. I am already a member of heaven. Hello? ஏத்துக்கோங்க. இல்லை நான் பெரிய பாவி, அவர் மூஞ்சி சொன்னாதான் நம்புவேன்னா ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பரலோகத்தை வாசி தான். If you don't believe you are a heavenly being, see, many Christians still believe they are not heavenly people. They think Jesus has to come, they have to give the judgment. ஐயா, நியாயத்திற்கு போயிட்டு தான் இருக்குது. Already judgment is going on there. Amen. Some people, they say, I am preparing for the last days. எவ்வளவு நாள் நம்ம நினைக்கிறோம், நம்மளே ஒரு இமேஜின் பண்றோம், லாஸ்ட் டே ஒன்று வரும், அந்த லாஸ்ட் டேல ஆண்டவர் வந்துருவாரு, அன்னைக்கு நம்ம எல்லாம் பாவத்தை. இந்த கதையே கிடையாது. நம்ம வாழ்றதே லாஸ்ட் டேஸ் தான். ஆல்ரெடி போயிட்டு இருக்குது. ஆனா போயிட்டு இருக்கும் போதே ஒரு கூட்டம் சொல்லுதான், நான் பரலோகத்தின் வாசி. ஆமென். Because we carry the atmosphere of God. இனிமே உங்க மூஞ்ச பார்க்கறவங்க இவன் வந்தாலே பிரச்சனைன்றதெல்லாம் மாறி நீங்க வந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க வந்தா மட்டும் போதும். If you come, that is enough. நல்லா தான் சொல்லுங்களேன். அதே அவ்வளோ கஷ்டமா அப்படியே கசப்பு சாக்லேட் கொடுத்த மாதிரி நிறைய பேர். I'm telling you a prophetical word. You are a heavenly being. You're going to carry the atmosphere the month of September. Hallelujah. Amen. So, in the atmosphere சுமக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற there is a veil before you. எல்லாம் கண்ணை மூடுங்க பார்க்கலாம். கண்ணை மூடுங்க. தூங்கக்கூடாது. பாஸ்டர் சொன்னாங்க அப்படியே தூங்கக்கூடாது. கண்ணை மட்டும் மூடுங்க. எல்லாம் கண்ணை மூடுங்க. ஓகே, சரி இப்போ தரேங்க. சரி, கண்ணை மூடுங்கன்னா பார்த்தீங்க இருள். There was a darkness. When you close it, there's a darkness. Now that is the veil that is stopping you to carry the atmosphere. ஒரு திரைச்சீலை அப்படியே உங்களுக்கு ஸ்கிரீன் மாதிரி நிக்குது. அதுதாங்க ஒரு தடையா இருக்கு. உங்க தடை என்ன நீங்க கண்டுபிடிங்க. நீங்க which is the screen that is stopping my move of God? Is it my emotions? Is it my fleshly being? Or it is my misunderstanding? புரிதல் இல்லாம ஏதோ என் கோபம், என் எமோஷன் இதெல்லாம் ஒரு அவரை சுமப்பதற்கு ஒரு தடையாவே இருக்குது. That is the way. எதுவுமே கல்யாணத்துல பார்த்துருக்கிறீங்களா? கல்யாணத்துல ஒன்று மறந்துடுவாங்க டக்குன்னு. மாப்பிள்ளை ஒன்று மறந்துடுவார் எப்பவுமே. பொண்ணோட வெயில தூக்கணும். உடனே அவசரப்பட்டு கட்டிடுவான் தாலியை. டேய் ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு தானான்னு பாரு. அதுக்கு தான் திறக்கிறது. அப்படி திறந்த ஆஹா மகாராசி, நீதான் வாழ்க்கை முழுவதும் நீதான் எனக்கு அப்படின்றத திறந்து பார்த்துக்கூட முதல்ல போய் தாலி கட்டிடுவான். நிறைய கடை நடக்க நாங்கள் டேய் வெயில தூக்குப்பா, அதுக்குள்ளேயே போயிடுவேன் நீ. ஸ்தோத்திரம். பார்த்துருக்கீங்களா அந்த கல்யாணத்தில்? எதுக்கு அந்த 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 ப்ரொசீஜர் வைக்கிறாங்க? அப்படி திறந்து பார்க்கணும். மணப்பெண்ணை திறந்து பார்க்கணும், அந்த முகத்தை பார்க்கணும். ஆமென். அப்போ நம்ம ஆளுங்களுக்கு பாட்டு போடும், வர்ணிக்க வார்த்தை இல்லையே. இந்த உலகம் சொல்லுகிறது 120 நாளுக்கு பிறகு, 90 நாட்களுக்கு பிறகு ஏன் பிறந்தாய் மகனே. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? அதான் லைஃப். அதான் லைஃப். தட் இஸ் லைஃப். நான் இப்பயும் சொல்றேன், நேற்று சொன்ன மீட்டிங்ல நிறைய பேர் ஷோரூம்ல இருந்து இறக்குன மாதிரி பொண்ணு மாப்பிள்ளை கேட்கறாங்க. வாய்ப்பே இல்லை ராஜா உனக்கு.
அப்படியே ஃபர்னிஷ், அப்படியே பர்ஃபெக்ஷன் 100%. அப்படியே இப்படி திரும்பினா அப்படி திரும்ப வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் பர்ஃபார்மன்ஸு இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தாதான் மூஞ்சி கோணலாக இருக்கிறதும் யாக்கோபுக்கு நிறந்த ஒரு கொடூரம் பாருங்க. அதெல்லாம் அதான் மூஞ்ச பார்க்கல. ஆண்டவர் எதை சொல்றாரோ அதை ஃபர்ஸ்ட் பார்க்கணும், அந்த வெயில திறக்கணும். சில பேருக்கு இந்த கண் கட்டப்பட்டிருக்கிறது. நம்ம பரலோகத்தை மகிமையை சுமக்கிறோம், நம்ம மகிமையை சுமந்து உள்ள நடந்தா பிசாசு அலறும் என்ற வெளிப்பாடு இல்லாதனாலதான் பிசாசு நம்ம வீட்டுல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறான். If you know to handle the enemy with the glory that you carry, I'm telling you, come on, you will see supernatural atmospheres. So the veil has to be removed. Amen. எனக்கு என்ன ஆசைனா, நீங்க கண்ணை மூட்டினா இப்ப இருட்டு தருதுல்ல, மோசஸ், எலியா, எலிசா, ஜோஷுவா, சாமுவேல், இவங்கெல்லாம் கண்ணை மூடின உடனே வேறு ஒரு உலகத்திற்கு போகிறார்கள். Literally they are going to another world where they are visible to the Lord. நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? ஏன் தெரியுமா? Because they are the game changers. They are the atmosphere changers. If you don't believe I am a heavenly being, you still have some problem here. கிறிஸ்டியன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இனிமே தான் பரலோகம், இனிமே தான் மெம்பர்ஷிப் கார்டு. நான் சொல்றேன், நீங்க பரலோகத்துக்கு போனீங்கன்னா ரோஸ் சீட்லாம் கிடையாது. உங்களுக்கு மட்டும் எப்படி இருக்கணும், பெரிய 300 அடி டிவில ஒரு முகம் மட்டும் பார்க்கணும். எத்தனை பேருக்கு பரலோகத்துக்கு போகணும்? எதுக்கு போறீங்க? What is the purpose of visiting to heaven? If you go to immigration, they ask the first question, what is the purpose of visiting India? And once I went to Singapore, they asked me, what is the purpose you're coming to Singapore? They said, don't say you're a pastor. I said, I came here to just see the Singapore. அவன் மேலே கீழே 2 நிமிஷம் ஊத்து பார்த்தான். வேலை கீழே தேடி வந்திருக்கிறானா? No, I just came to see here how the Singapore is good or not. Just I want to enjoy. அவன் கன்வின்ஸ் ஆகிற வரைக்கும் பேசினேன். ஆமென். அது மாதிரி why do we want to go to heaven? நிறைய பேர் கேட்டிங்கன்னா என்னென்னமோ சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், the one purpose of visiting heaven is to see the face of the Father. கடைசியில் துண்டு போட்டு இடம் முடிக்கிற கான்செப்ட் இங்கே கிடையாது. யாராவது கேட்டால் சொல்லுங்க, நீ பரலோகத்துக்கு போகிறதுக்கு துண்டு போட்டு கடைசியில் நின்னுங்கன்னு. அதாவது பின்னால் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா இங்கே சொல்ல பொதுவாக ஸ்கூல் டேஸ்லேருந்து பின்னால் உட்காரவங்களாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அறபோதையாக தான் இருப்பாங்க. கொஞ்சம் நடுவில் இருக்கும், கொஞ்சம் ஃப்ரண்ட்ல கொஞ்சம் உஷாராக இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க. ரைட்? அதே பேட்டர்ன் ஹெவன் நினைக்கிறீங்க இல்லை? அது எப்படி எனக்கு சொல்றதுன்னு தெரியல. If you go to the realm, if you close your eyes, you will just see the face of the Lord. Hallelujah. That is why we go to heaven. But which is more profitable is being on earth. பரலோகத்துக்கு எது ரொம்ப ப்ராஃபிட்னா, நீ பூலோகத்தில் இருக்கிறது தான் ப்ராஃபிட். பக்கத்துல சொல்லுங்க, இட்ஸ் மோர் ப்ராஃபிட்டபிள். சொல்றவங்கள ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சொல்லுங்க, இட்ஸ் மோர் ப்ராஃபிட்டபிள் இஃப் யூ ஸ்டே ஆன் எர்த். ஏங்க சபையே பிரசன்னம் பண்ணிட்டு இருக்கிறாங்க பரலோகத்துக்கு போகலாம், நீங்க ஏங்க பூலோகத்தை? ஏன் மிஷன் பூலோகத்தில் தான் இருக்கு. ஆமென். அதை தான் நான் சபைக்கு சொல்லிகிட்டே இருப்பேன். நான் இங்கே இருக்கிறது தான் ஆண்டவருக்கு பிரயோஜனம். எதுவுமே அதை நம்புறீங்க? அதான் சொல்கிறேன், இஃப் யூ கேரி தி அட்மாஸ்பியர் ஆஃப் காட், இந்த உலகம் பைத்தியமாக மாறிடணும். யாரியா நீ? யாரியா உன் கடவுள்? How many of you believe this? When God does the miracle, there will be no logic. பக்கத்துல லாஜிக்கே கிடையாது. ஆண்டவர் செஞ்சா லாஜிக்கல் மிராக்கிளே கிடையாது. நீங்களும் பைத்தியம் ஆயிடுவீங்க, உலகமும் பைத்தியம் ஆயிடுவாங்க. என்னையா இது? 20,000 ரூபாய் சம்பாதிக்கணும்னு சொல்ற, 1,00,000 ரூபாய் எப்படி செலவு பண்ண தெரியாது. 10,000 சம்பளம் சொல்ற, அப்படி எப்படி உன் வீட்டில் இவ்வளவு ஆசீர்வாதம் தெரியாது. நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பல, ஏன்னா நான் பைத்தியமா ஆயிடுவேன். ஆல்ரெடி அப்படிதான் இருக்கிறேன். அடிக்கடி என்ன கேட்பாங்க, எங்க வீட்டில் எங்க மனைவி கேட்பாங்க, எப்படி அது? ஹவு திஸ் ஹவு அண்ட் ஆல் ஐ டோன்ட் நோ ஹவு.
I don't know. How come you can do this? I don't know. It's God's hand. ஆமென். வரலையே. எத்தனை நான் சொல்றதை என்ஜாய் பண்ண நினைக்கிறீங்க? ஐயா தயவு செய்து மாசம் ஏதாவது நினைக்குமா இப்படின்ற வாழ்க்கை வேணான்ற. என் சபைக்கு அது தேவையில்லை. என் சபைக்கு தேவை அவர் பிரசன்னம். உங்களை பார்க்குறவங்க இனிமே நீங்க வந்தா மட்டும் போதும், உங்களை ரொம்ப தப்பா கணக்கு போட்டுட்டோம், உங்களை ஒதுக்கிட்டோம், உங்களை பத்தி புறம் பேசணும், ஆனா இப்போ நீங்க வரணும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. லாஜிக்க கர்த்தர் உடைப்பார். ஆமென் சொல்ல. ஐயோ ஆமென். எழுதி வச்சுக்கோங்க, இந்த வருஷம் முடிவில் லாஜிக்கே இல்லாத அற்புதம்லாம் கர்த்தர் செய்வார். ஏன் லாஜிக்னா உன் அறிவு அவ்வளவு பெருசு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுவார். இந்த உலகத்துடைய அறிவு பெருசு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுவார். ஆமென். வரலையே. ஹல்லேலூயா. How many of you want to enjoy logicless miracle? லாஜிக்கே கிடையாதுங்க. சம்பாதிப்பு 20,000, மாசம் செலவு பார்த்தா 10 வருஷத்துக்கு 10 லட்சம் உள்ள வந்திருக்கு. எப்படி தெரியாது? ஏன் தெரியாதுன்னா தெரியாது தான். அதை அறிந்து கொள்ளும் விரும்பவில்லை, அதை அறிந்தாலும் எனக்கு புரியாது. ஆமென். நான் அடிக்கடி சொல்லுவேன், don't try to understand what God is doing. You cannot understand. ஏங்க நான் தான் சொன்னேன், பக்கத்தில் இருக்க ஸ்பௌஸே புரிஞ்சுக்க முடியல, இதில் தேவனை எங்கே புரிஞ்சுக்கிறது? சொல்ல புரியுதுங்களா? நான் இதை சொன்னேன், நமக்கு ஹெவன்லி பீயிங்னு புரிஞ்சுட்டா வீட்டில் பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் பிரச்சனத்துக்குள்ளே தான் போவீங்க. இன்னைக்கு வீட்டில் பிரச்சனை எங்கே போகிறான்? கவர்மெண்ட் கிட்ட போகிறான். எங்களை எப்படியாவது பிரித்து விடுங்கள். என்னையா பிரச்சனை? உப்பு போடல, மிளகா போடல, உருன்னு பார்த்தாங்க, குருன்னு பார்த்தாங்க, கெட்ட வார்த்திட்டாங்க, இப்படி அப்படி இப்படி, வேற என்ன, வேற எதுவும் இல்லை, இதுதான் பிரச்சனை, எனக்கு மரியாதை இல்லை. Amen. This is what we face. Big thing அது அந்த சைடு விட்டுருங்க. big thingsலாம் அப்படி விட்டுருங்களேன். பட் காமன் கேசஸை நாங்கள் டீல் பண்ணுற எல்லா விஷயமே ஈகோஸ்டிக், எமோஷனல் or something like a connection with your emotional tongue or respective things. இதில் தான் கனெக்டட் இருக்கு எல்லாமே. நான் தான் சொன்னேன், இதுக்காக என் குடும்பத்தை தூக்கி போட்டுற முடியுமா? சும்மா வாயில வடை விடலாம். நான் இல்லைன்னா தெரியும் உனக்கு, இது வாயில வடை. Last week I prayed for a couple, they said we want divorce. Oh, I get a sister, do you love him? I love him so much, but I want divorce. No, madhe. எனக்கு ரொம்ப அவரை பிடிக்கும், ஆனால் டிவோர்ஸ் வேணும். இன்னைக்கு நம்ம நேரம் சரியில்லைன்னு நினச்சிக்கிட்டேன் நான். இவரை கேட்டேன், என்னையா நேசிக்கிறீங்களா, என்னதான் கதை? ரொம்ப அன்புனால தான் அந்த பிரச்சனையே. யோ என்னையா லூஸ் ஆகிறீங்க? ரொம்ப அன்புனால தான் பிரச்சனையே. அப்போ பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்களா? இப்போ என் சதைக்கு என் பாடிக்கு ஒரு பிரச்சனைனா, I need to stand in the realm. I need to fight. I need to pray. And God will bend the bone. How many of you can take this word what I'm trying to say this morning? என் ஸ்பௌஸுக்கு பிரச்சனைனா நான் தான் ஜெபிக்கணும். ஆமென். ஏன்னா it is God given family. God ordained family. நீங்க ஜெபம் பண்ணா நடக்கும். அதான் சொன்ன, சூழ்நிலையை சுமந்தால் நீங்க ஜெபிச்சா நடக்கும். நான் சொல்ல புரியுதுங்களா? பக்கத்தில் போய் சொல்லுங்க, தூக்கிலாம் போட முடியாது இல்ல, அது வணையணும், அது மாறணும்னா. இப்போ என் பிள்ளை, என் பொண்ணு இருக்கிறா, 1000 மிஸ்டீஃப் பண்ணாலும் she is my daughter. Any one mommy and daddy, can you say like, I know mommy and daddy in our generation you are so strict, but in our generation we are trying to be strict, but we think we are so super. அதான் பிரச்சனையே இல்லை. என்னதான் உங்க பிள்ளை தப்புனா, அந்த பிள்ளைய ஒரு நாள் எந்த அப்பா அம்மா விட்டு கொடுத்து நான் பார்த்தது இல்லைங்க. அது தப்பு தான் செஞ்சிருக்கோம். என் பிள்ளைய பத்தி அப்படிலாம் பேசாதீங்க. கரெக்டா? எங்க வந்தோம் கோவம், என் பிள்ளை ஆமா தப்பு பண்ணி என் பிள்ளை நான் பார்த்துக்கிறேன். You don't involve in this issue, right? That's what we say. Now that's what I am saying. There is a problem with my spouse. I need to stand in the realm. I need
wanted to say, God, you will come down. Let the atmosphere will fill my marriage, will fill my partner, will fill my children. And one day, நீர் வந்தால் சூழ்நிலை மாறிடும்.